அதிகாரம் 121 உறுப்பு நலன் அழிதல். திருக்குறள் 1231. சிறுமை நமக்கொழிய சேட் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். பொருள்: நமக்கு துன்பத்தை தந்துவிட்டு மிகத் தொலைதூரம் பொருள் தேடி சென்ற காதலரை நினைத்து அழுது அழுது என் கண்கள் ஒளி இழந்து சிவந்து வீங்கிவிட்டன. அந்த அழகற்ற நிலையை பார்த்து முன்பு இந்த கண்களுக்குத் தோற்றுப் போயிருந்த நறுமணம் மிக்க மலர்கள், நறுமலர் இப்போது என்னை பார்த்து பரிகசிப்பது போலவும் தாமே அழகானவை என்று நாணமற்று நிற்பது போலவும் இருக்கின்றன. கண்களின் அழகு சிதைந்ததைக் கண்டு மலர்களே வெட்கத்தை விட்டு பெருமை கொள்வதாக தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் கண்கள். கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் கண்கள் தாமரை மலர்களுடன் போட்டியிட முடியாமல் தவிப்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா மாதவஹ தூரே ததா ராதா நேத்ரே அஸ்ருபூர்ணே பத்மம் இதானீம் ஸ்மிதம் கரோதி யதஹ நேத்ரே காந்திஹீனே. விளக்கம்: மாதவன் தொலைவில் இருக்கும்போது ராதையின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கின்றன. கண்கள் தன் ஒளியை இழந்ததால் இப்போது தாமரை மலர் சிரித்துக் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் இங்கே நறுமலர் நாணின என்று மலர்கள் முன்பு கொண்டிருந்த நாணத்தை விட்டன என்று சொல்வதையே ஜெயதேவர் பத்மம் ஸ்மிதம் கரோதி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவிலிருக்கும் காதலியின் கண்கள் தன் பொலிவை இழந்து நீல குவளை மலர்களுக்கு தோற்றுப் போவதை காளிதாசர் விளக்குகிறார். நீலோத்பலம் பூர்வம் நேத்ராப்யாம் ஜிதம் அத்யது நேத்ரே அஸ்ரு விலுப்தே தஸ்மாத் புஷ்பம் ஸ்வமஹிமானம் பிரதர்சயதி. விளக்கம்: முன்பு நீல குவளை மலர்கள் கண்களால் தோற்கடிக்கப்பட்டன. இன்று அந்த கண்கள் கண்ணீரால் அழிந்துவிட்டன. அதனால் அந்த மலர் இப்போது தன் பெருமையை காட்டுகிறது. மஹிமானம் பிரதர்சயதி. வள்ளுவர் இங்கே சிறுமை நமக்குழிய என்று துன்பம் நமக்கு எஞ்சியிருக்க என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்காரரசம். நேத்ர வைவர்ணிய பாவம். ஸ்ருங்காரரசத்தில் இது சௌந்தர்யஹானி எனப்படும், அதாவது அழகின் வீழ்ச்சி. ஒரு பெண்ணின் கண்களுக்கு மலர்கள் உவமை. உன் கண்கள் மலரைவிட அழகு என்று காதலன் சொன்னது தலைவியின் நினைவுக்கு வருகிறது. இப்போது அழுது வீங்கிய கண்களை பார்த்து மலர்களை அவமானப்படுத்துவது போல தோன்றுகிறது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். மலரைக் கண்டு நாணிய கண்கள் இன்று மலரைக் கண்டு வாடுதே. அவர் போன தூரம் அதிகம், என் அழகு போன வேகமும் அதிகமே. விளக்கம்: சிறுமை, துன்பம், சேன், தொலைதூரம், உள்ளி, நினைத்து, நாணின, வெட்கம் நீங்கின. மலர்கள் முன்பு கண்களுக்குத் தோற்று வெட்கப்பட்டிருந்தன. இப்போது கண்கள் அழுக்கடைந்ததால் மலர்கள் வெட்கத்தை விட்டு தலை நிமிர்ந்து நிற்கின்றன. காதலர் அருகிலிருந்தபோது கண்கள் மலரைவிட அழகாக இருந்தன. அவர் சென்ற பிறகு அழுத அழுகினால் கண்கள் தன் சிறப்பை இழந்தன. என் துன்பம் மலர்களுக்கு பெருமையாகிவிட்டதே என்று தலைவி நொந்து கொள்கிறாள். திருக்குறள் 1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். பொருள்: முன்பு என்னை விரும்பி அன்பு செய்த காதலர், அதாவது நயந்தவர், இப்போது எனக்கு அன்பு செய்யாமல் பிரிந்திருக்கும் கொடிய தன்மையை, அதாவது நல்காமை, இந்த ஊரார் அனைவருக்கும் வெளிப்படையாகச் சொல்லிக் காட்டுகின்றனவோ என் கண்கள். ஏனெனில் அவை நிறம் மாறி எப்போதும் கண்ணீரைச் சொரிந்து, அதாவது பனிவாரும் கொண்டிருக்கின்றன. தன் துயரத்தை மறைக்க நினைத்தாலும் கண்கள் காதலரின் பிரிவை பறைசாற்றுவதாக தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் கண்கள். கிருஷ்ணன் தன்னை விட்டு பிரிந்த செய்தியை தன் கண்கள் ஊரறியச் செய்வதாக ராதை தோழியிடம் முறையிடுகிறாள். மம நேத்ரே ரகசியம் ந ரக்ஷந்தி தேது சர்வ சாக்ஷினி யதா அஸ்ருபாதி ததா மாதவ நிஷ்டுரதா பிரகாஷிதா. விளக்கம்:
என் கண்கள் இரகசியத்தை காக்கவில்லை, அவை எல்லாவற்றிற்கும் சாட்சியாகிவிட்டன. அவை கண்ணீர் சிந்துவதை பார்த்தாலே மாதவனின் இரக்கமற்ற தன்மை, அதாவது நிஷ்டுரதா, வெளிப்பட்டு விடுகிறது. வள்ளுவர் இங்கே நல்காமை சொல்லுவ போலும், அதாவது அன்பு செய்யாமையை சொல்லுவதையே ஜெயதேவர் பிரகாஷிதா என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவிலிருக்கும் காதலியின் முகம் வெளிறிப் போவதும் கண்கள் நீர் மல்குவதும் காதலன் வராததை தெரிவிக்கும் அடையாளங்களாக காளிதாசர் விளக்குகிறார். பாண்டு கண்ட தலம் முகம் நயனம் அஸ்ரு விலுப்தம் ஏதே சூச்சகாக பவந்தி பிரிய விரக வேடனாயாக. விளக்கம்: வெளிரிய கண்ணங்களும் கண்ணீர் நிறைந்த கண்களும் காதலனின் பிரிவை தெரிவிக்கும் அடையாளங்களாக உள்ளன. சூச்சகாக வள்ளுவர் இங்கே பசந்து என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த பாண்டு என்ற நிறம் மாற்றம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் நேத்ர விகார பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது விகார பிரகடனம் எனப்படும், அதாவது உள்ளத்தின் வேதனையை உறுப்புகள் வெளிப்படுத்துதல். அவர் வரவில்லை என்பதை நான் யாரிடமும் சொல்லவில்லை, ஆனால் என் கண்கள் அழுது அழுது அந்த உண்மையை உலகிற்கு தண்டோரா போடுகின்றன என்பது தலைவியின் கூற்று. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். வாய் திறக்கவில்லை நான், அவர் வராத செய்தியைச் சொல்ல. கண் திறந்தால் போதுமே அவர் கைவிட்ட செய்தியைச் சொல்ல. விளக்கம்: நயந்தவர், விரும்பியவர். நல்காமை, அன்பு செய்யாமை. பசந்து, பொலிவிழந்த நிறம் கொண்டு. பனிவாரும், கண்ணீர் வடிக்கின்ற. கண்கள் என்பவை ஒருவரின் மனநிலையைக் காட்டும் கண்ணாடி. தலைவி தன் பிரிவை துயரத்தை இரகசியமாக வைக்க விரும்புகிறாள். ஆனால் கண்கள் அழுது சிவந்து நிறம் மாறிப் போவதால் ஊர் மக்கள் உன் காதலன் உன்னை மறந்தாரோ என்று கேட்கத் தொடங்கிவிடுகிறார்கள். தன் கண்கள் தனக்கே துரோகம் செய்வதாக தலைவி எண்ணுகிறாள். திருக்குறள் 1233. தணந்தமை சால வரிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோள். பொருள்: முன்பு காதலருடன் கூடி மகிழ்ந்திருந்த நாட்களில் மகிழ்ச்சியால் பருத்து திரண்டிருந்த என் தோள்கள் இப்போது அவர் என்னை பிரிந்து சென்றதை இந்த ஊரார் அனைவருக்கும் மிகத் தெளிவாக அறிவிப்பது போல மெலிந்து கிடக்கின்றன. இது தன் உடல் மெலிவதைக் கண்டு ஊர் மக்கள் காதலனின் பிரிவை பற்றி பேசுவார்களே என தலைவி அஞ்சும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் மெலிவு. கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் கைவளைகள் கழன்று விழுவதை அவளது உடல் மெலிவிற்கு சான்றாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா மாதவக ஹிருதயே ததா பாஹுயுகலம் புஷ்டம் யதா சக தூரே ததா வலயக்ஷயக ஜாதக மம கார்ஸ்யமேவ ஜகட் சாக்ஷினி. விளக்கம்: மாதவன் இதயத்திலிருந்தபோது தோள்கள் பூரித்திருந்தன. புஷ்டம். அவன் தொலைவில் சென்றபோது கைவளைகள் கழன்று விழுகின்றன. வலயக்ஷயக. என் மெலிவே இந்த உலகத்திற்கு சாட்சியாகிவிட்டது. வள்ளுவர் இங்கே சால அறிவிப்ப என்று மிகவும் தெரிவிப்பன என்று சொல்வதை ஜெயதேவர் ஜகத் சாக்ஷினி, உலக சாட்சி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் இருக்கும் யக்ஷியின் கைகளிலிருந்த தங்க வளையல்கள் அவள் உடல் மெலிந்ததால் கீழே விழுவதை காளிதாசர் ஒரு அழகிய ஸ்லோகத்தில் விளக்குகிறார். கனக வலய பிரம்ச ரிக்த பிரகோஷ்டக பிரிக வேதனாயாக அயம் பிரத்யக்ஷ புராவக. விளக்கம்: தங்க வளையல்கள் கழன்று விழுந்த வெற்று மணிக்கட்டு கனக வலய பிரம்ச பிரிவின் வேதனைக்கு ஒரு நேரடி சான்றாக இருக்கிறது. வள்ளுவர் இங்கே வீங்கிய தோள் என்று பருத்திருந்த தோளை இப்போது மெலிந்ததை காளிதாசரின் இந்த வளையல் நழுவும் காட்சி வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். பாஹு கார்ஸ்ய பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது காந்திஹானி அல்லது கார்ஸ்யம் எனப்படும். மகிழ்ச்சியில் உடல் பூரிப்பதும் துக்கத்தில் உடல் இளைப்பதும் இயல்பு. தலைவி தன் துன்பத்தை இரகசியமாக வைக்க முயல்கிறாள். ஆனால் அவள் தோள்கள் அவர் உன்னை பிரிந்துவிட்டார் என்று ஊருக்கு தண்டியடிக்கின்றன. அமருக சதகத்தின் ஒரு பாடல். அன்று பூரித்தன என் தோள்கள் அவர் அணைப்பிலிருந்த காரணத்தால், இன்று மெலிந்தன என் தோள்கள் அவர் அன்பு குறைந்த காரணத்தால். விளக்கம்: தணந்தமை, பிரிந்தமை. சால, மிகுதியாக அல்லது தெளிவாக. வீங்கிய, பருத்திருந்த. தோள், கைகள்.
காதலர் உடனிருந்தபோது இருந்த அந்த தோள் வனப்பு அவர் பிரிந்த பிறகு அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. நான் சொல்லாமலே என் ரகசியத்தை ஊருக்கு சொல்லிவிட்டதே என்று தலைவி வருந்துகிறாள். திருக்குறள் 1234. பனை நீங்கிப் பைந்தொடி சோறும் துணை நீங்கித் தொல்கவின் வாடிய தோள். துணையாக இருந்த காதலர் என்னை பிரிந்து சென்றதால் என் தோள்கள் தம் பழைய அழகினை இழந்து வாடிவிட்டன. தொல்கவின் வாடிய. அதன் விளைவாக முன்பு மூங்கில் போல பருத்திருந்த என் தோள்கள் இப்போது மெலிந்து விட்டதால் அவற்றில் அணிந்திருந்த பசுமையான பொன் வளையல்கள் கழன்று கீழே விழுகின்றன. சோறும். வண்ணங்கே மீனத் தன் தோள் மெலிவை வளையல்கள் கழல்வதைக் கொண்டு தலைவி உணரும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் மெலிவு. கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் மணிக்கட்டு மெலிந்து அவள் அணிந்திருந்த கங்கணங்கள் நழுவுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா ஹரிஹி மம பாகுபந்தனே ந திஷ்டதி ததா மம புஜௌ கார்ஸ்யம் கச்சதः மம வலயானி ஸ்வயமேவ கரதலாத் ஸ்ரம்பந்தே கிமேதத். விளக்கம். ஹரி என் அணைப்பில் இல்லாதபோது என் கைகள் மெலிந்து போகின்றன. கார்ஸ்யம். என் வளையல்கள் தாமாவே என் கைகளை விட்டு நழுவுகின்றன. இது என்ன விந்தை! வள்ளுவர் இங்கே பைந்தொவி சோறும் என்று சொல்வதை ஜெயதேவரின் வலயானி ஸ்ரம்பந்தே என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவுத் துயரால் மெலிந்த காதலியின் கைகளிலிருந்த வளையல்கள் அவள் அறியாமலேயே கழன்று விழுவதை காளிதாசர் ஒரு நுட்பமான காட்சியாக விளக்குகிறார். ரிக்த பிரகோஷ்டம் கனக வலய பிரம்சாத் கார்ஸ்யமேவ தஸ்யாக விரக வேதனாயாக பிரமாணபூதம். விளக்கம். தங்க வளையல்கள் கழன்று விழுந்ததால் மணிக்கட்டு வெற்றுத் தோற்றமளிக்கிறது. ரிக்த பிரகோஷ்டம். அவளது உடல் மெலிவே பிரிவின் வேதனைக்கு ஒரு சான்றாக பிரமாணபூதம் இருக்கிறது. வள்ளுவர் இங்கே தொல்கவின் வாடிய என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிபெயர்க்கின்றன. ஸ்ருங்கார ரசம். வலய பரிப்ரம்சதாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது தேக கார்சிய லக்ஷணம் எனப்படும். சங்க இலக்கியங்களில் தலைவியின் மெலிவை காட்ட வளையல் கழல்தல் ஒரு முக்கியமான குறியீடு. காதலன் அருகில் இருந்தபோது தோள்கள் பருத்திருந்தன. மூங்கில் போன்ற தோள், பனைத்தோள். இப்போது அவர் இல்லாததால் தோள் சிறுத்து வளையல்கள் நிற்க இடமில்லாமல் நழுவுகின்றன. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். அன்று இறுகிக் கிடந்தன வளையல்கள் அவர் அணைப்பில் நான் இருந்தபோது. இன்று நழுவிப் போகின்றன அவர் அன்பில் நான் இல்லாதபோது. விளக்கம். பனை, மூங்கில், பருத்த தோள். பைந்தொடி, பசுமையான புதிய வளையல்கள். சோறும், கழலும் அல்லது நழுவும். தொல்கவின், பழைய அழகு. ஒரு பெண் தன் கை வளையல் கழல்வதை ஒரு பெரிய குறையாகவும் தன் துயரத்தின் வெளிப்பாடாகவும் கருதுகிறாள். என் கைகள் அழகை இழந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வளையல்கள் கூட என்னிடம் தங்க மறுக்கிறதே என்று தலைவி வருந்துகிறாள். திருக்குறள் 1235. கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோள். பொருள். தன்னை பிரிந்து சென்ற காதலரின் அன்பற்ற தன்மையை என் மெலிந்த தோள்களிலிருந்து கழன்று விழும் வளையல்கள், அதாவது தொடி, இந்த ஊரார்க்கு பறைசாற்றுகின்றன. அத்துடன் பழைய அழகினை இழந்து வாடிப்போன என் தோள்களும், அதாவது தொல்கவின் வாடிய தோளும் அவர் எவ்வளவு கொடியவர் என்பதை உலகிற்கு எடுத்துக் காட்டுகின்றன என்று தன் மறைக்க முயன்றாலும் தன் உடல் மாற்றங்கள் காதலரின் செயலை அம்பலப்படுத்துவதாக தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் ஆதங்கம். கிருஷ்ணன் வராததால் தன் உடல் மெலிந்து வளையல்கள் நழுவுவதை சுட்டிக்காட்டி அதுவே அவன் செய்த பிழைக்கு சாட்சி என ராதை கூறுகிறாள். யதி மாதவோ தயாவான் தர்ஹி மம பாஹுயுகலம் கிம் கார்ஸ்யம் மம வலய பிரபாத நிக்ஷேபக தஸ்ய நிஷ்டுரதாயா பிரகடனம். விளக்கம். மாதவன் கருணையுள்ளவன் என்றால் என் தோள்கள் ஏன் இளைக்க வேண்டும்? என் வளையல்கள் கழன்று விழுவதே, அதாவது வலய பிரபாத,
அவனது இரக்கமற்ற தன்மையை வெளிப்படுத்தும் சான்றாகும். வள்ளுவர் இங்கே கொடுமை உரைக்கும் என்று அன்பற்ற தன்மையைச் சொல்லும் என்பதை ஜெயதேவர் நிஷ்டுரதாயா பிரகடனம் என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புருரவா தலைவியின் மெலிந்த தோள்களைக் கண்டு அது தன் பிரிவால் விளைந்த கொடுமை என்பதை காளிதாசர் மூலம் இவ்வாறு உணர்கிறார். நயன ஜலமேவ ந புஜகார்ஸ்யம் அபி சூச்சகம் வலயரஹித மணிகண்டக அந்நியாயகாரகः. விளக்கம்: கண்ணீர் மட்டும் சாட்சியல்ல, தோள்களின் மெலிவும் ஒரு சாட்சியே. வளையல் இல்லாத மணிக்கட்டு காதலன் செய்த அநீதியை காட்டுகிறது, அதாவது அந்நியாய காரகः. வள்ளுவர் இங்கே தொடியொடு வாடிய தோள் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிபிழிகின்றன. ஷృங்கார ரசம் அபராத சூச்சக பாவம். ஷృங்கார ரசத்தில் இது சாட்சி நிரூபணம் எனப்படும், அதாவது ஒருவன் செய்த தவறைச் சொல்லாமலே சான்றுகள் மூலம் மெய்ப்பித்தல். காதலன் நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம், ஆனால் கழலும் வளையல்கள் அவன் அந்த வாக்கை மீறிவிட்டான் என்பதை ஊரார்க்குத் தெரிவித்து விடுகின்றன. அமுருக சதகத்தின் ஒரு பாடல்: வாய் பேசத் தேவையில்லை, உன் வளையல்கள் பேசும் பாராய், தோள் வாடி நின்றாலே அவர் துரோகம் தெரிந்து போகுமே. விளக்கம்: கொடியார் அதாவது அன்பில்லாதவர் காதலர், தொடி அதாவது வளையல், உரைக்கும் அதாவது சொல்லும், தொல்கவின் அதாவது இயற்கை அழகு. தலைவி தன் காதலனை பழிதூற்ற விரும்பவில்லை, ஆனால் அவளது உடல் அவளுக்கு கட்டுப்படாமல் வளையல்களை நழுவவிட்டு, பார் உன் காதலன் உன்னை விட்டு பிரிந்து எவ்வளவு காலமாகிவிட்டது, அவர் எவ்வளவு இரக்கமற்றவர் என்று ஊரார்க்கு செய்தியை தெரிவிக்கிறது. என் உடலே என் காதலனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறது என்பது தலைவியின் தவிப்பு. திருக்குறள் 1236. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரெனக் கூறன் நந்து. பொருள்: என் தோள்கள் மெலிந்து கையில் அணிந்திருந்த வளையல்கள் கழன்று விழுவதைக் கண்டு உன் காதலர் உன்னை கைவிட்ட கொடியவர் என்று ஊரார் பழித்துப் பேசுகிறார்கள். அதைக் கேட்கும்போது என் மனம் மிக வருந்துகிறது, நொந்து. என் உடல் மெலிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பிறர் கொடியவர் என்று சொல்வதைத்தான் என்னால் தாங்கவே முடியவில்லை. என் உடல் மெலிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பிறர் கொடியவர் என்று சொல்வதைத்தான் என்னால் தாங்கவே முடியவில்லை என்று தன் மெலிவை விட காதலரின் பெயருக்கு வரும் பழியே தலைவிக்கு அதிக துன்பத்தைத் தருகிறது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் தற்காப்பு. கிருஷ்ணன் தன்னை ஏமாற்றிவிட்டதாக தோழிகள் பழிக்கும்போது ராதை தன் மெலிவை மறைத்து அவனை புகழ்ந்து பேசுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். மம கார்ஸ்யம் மம பாக்யம் நது மாதவ அபராதக யதா ஜனாக தஸ்ய நிந்தாம் குர்வந்தி ததா மம ஹிருதயம் த்விதா பவதி. விளக்கம்: என் மெலிவு என் விதி, பாக்யம். அது மாதவனின் குற்றமல்ல. மக்கள் அவனை நிந்திக்கும்போது என் இதயம் இரண்டாகப் பிளக்கிறது. வள்ளுவர் இங்கே நொந்து என்று சொல்வதையே ஜெயதேவர் ஹிருதயம் த்விதாபவதி என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதி தவமிருக்கும்போது உடல் மெலிந்ததைக் கண்டு சிவபெருமானை சினம் கொண்டவர்கள் பழித்தபோது பார்வதி அதை பொறுக்க முடியாமல் வருந்துவதை காளிதாசர் விளக்குகிறார். நிந்தாம் அமங்கலாம் ஸ்ருத்வா பார்வதி ருதிதா ததா ஸ்வ துக்கம் த்வயஜதி பிரிய கௌரவம் ரக்ஷதி. விளக்கம்: காதலனைப் பற்றிய அமங்கலமான பழிச்சொல்லைக் கேட்டவுடன் பார்வதி வருந்துகிறாள். தன் துயரத்தை விட காதலரின் கௌரவத்தையே அவள் காக்க நினைக்கிறாள். வள்ளுவர் இங்கே கொடியர் எனக் கூறல் நொந்து என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஷృங்கார ரசம் பதி ரக்ஷண பாவம். ஷృங்கார ரசத்தில் இது மான ரக்ஷணம் எனப்படும். ஒரு தலைவிக்கு தன் கணவன் அல்லது காதலன் உலகத்தார் முன்னிலையில் மரியாதையாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம். அவன் அவளுக்கு இழைக்கும் துன்பம் அவளது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அது ஊருக்குத் தெரிந்து அவனை பழிப்பார்களே என்பது அவளது கவலை.
அமுரக சதகத்தின் ஒரு பாடல். வளையல் கழன்றால் போகட்டும், அவர் வார்த்தை தவறவில்லை என்பேன். என்னை வதைக்கும் ஊராரே, ஏன் அவரைக் கொடியவர் என்று சொல்கிறீர்கள்? விளக்கம். தோள் நெகிழ என்றால் தோள்கள் மெலிய, நோவல் என்றால் வருந்துவேன், நொந்து என்றால் மனம் புண்பட்டு. தலைவியின் தோள்கள் உண்மையைச் சொல்லிவிட்டன. அதனால் ஊரார் காதலனை பழித்து கொடியவர் என்கிறார்கள். உடல் மெலிந்த என் வலியை விட அவர் பெயர் கெடுவதால் ஏற்படும் மனவலிதான் பெரிது என்று தலைவி கூறுவது அவளது தந்தலமற்ற காதலின் உச்சத்தைக் காட்டுகிறது. திருக்குறள் 1237. பாடு பெறுதியோ நெஞ்சே, கொடியார்க்கென் வாடு தோட் பூசல் உரைத்து. பொருள். என் நெஞ்சமே, பிரிந்து சென்ற அந்தக் கொடியவரிடம், அதாவது காதலரிடம் சென்று என் தோள்கள் மெலிந்து வாடிப்போயிருக்கும் இந்த ஆராவாரத்தை, அதாவது பூசல், ஊரார் பேசும் பழிச்சொல்லை எடுத்துச் சொன்னால் அவரிடமிருந்து உனக்கு என்ன மதிப்பு கிடைத்துவிடப் போகிறது? உன்னை அவர் மதிக்கவே மாட்டார். நெஞ்சம் காதலனிடம் தூது செல்லத் துடிக்க, தலைவி அதன் இயலாமையை சுட்டிக்காட்டித் தடுக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் நெஞ்சம் கிருஷ்ணன் தன்னை மறந்துவிட்ட நிலையில் தன் மனத்தை தூது அனுப்பும் வீண் முயற்சியை ராதை இவ்வாறு வர்ணிக்கிறார். ஹே சித்த, யதி த்வம் மாதவம் கச்சசி தர்ஹி கிம் லப்யதே, தஸ்ய ஹிருதயம் பாஷாணம் தவ வார்த்தா நிஷ்பலா. விளக்கம். என் சித்தமே, சித்த, நீ மாதவனிடம் சென்றால் உனக்கு என்ன கிடைக்கும்? கிம் லப்யதே, அவனது இதயம் கல் போன்றது. உன்னுடைய செய்தி பயனில்லாதது. வள்ளுவர் இங்கே பாடு பெறுதியோ என்று, பெருமை பெறுவாயோ மதிப்பு பெறுவாயோ என்று கேட்பதையே ஜெயதேவர் கிம் லப்யதே என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் மேகத்தை தூது அனுப்புவதற்கு முன் தன் நெஞ்சையே பலமுலை தூது அனுப்பி தோற்றுப்போனதை காளிதாசர் ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். மம மனஹ தூ சதா தஸ்ய சமீபே, கிந்து சஹ ந ஷ்ருணோதி, பிரிய விரஹே மனஹேவ தூ துக்கதூதஹ. விளக்கம். என் மனம் எப்போதும் அவனிடம்தான் இருக்கிறது, ஆனால் அவன் அதை கேட்பதில்லை. பிரிவில் மனமே துக்கத்தை சுமந்து செல்லும் தூதனாக மாறுகிறது. வள்ளுவர் இங்கே வாடு தோட் பூசல் உரைத்து என்று, வாடும் தோள்களின் ஆராவாரத்தை சொல்லி என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த செய்தி பரிமாற்றம் வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். மனத்யூத்ய பாவம். இது ஸ்ருங்கார ரசத்தில் ஆத்ம நிரவேதம் எனப்படும், அதாவது தன் நிலையை தானே நொந்து கொள்ளுதல். என் உடம்பு இவ்வளவு மெலிந்து ஊரே அதை பேசிக் கொண்டிருக்கிறது, இதை அவரிடம் சொன்னால் அவர் வருந்தி ஓடி வருவார் என்று நினைக்கிறாயா நெஞ்சே? உன்னை அவர் அலட்சியம்தான் செய்வார் என்று தலைவி தன் மனதை கடிந்து கொள்கிறாள். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். போகாதே என் மனமே, அவர் புகலிடம் உனக்கில்லை. தேய்ந்து போன என் தேகத்தை சொன்னால் அவர் திரும்பியா வரப்போகிறார். விளக்கம். பாடு பெருமை அல்லது மதிப்பு. பெறுதியோ பெறுவாயோ வினா. பூசல் ஆராவாரம், இங்கே ஊரார் பேசும் பழிச்சொல். நெஞ்சே மனமே. தலைவிக்கு தன் காதலன் மேல் ஒரு பக்கம் கோபம், அவர்தான் நம்மை தேடி வரவில்லை, நாமாகையே ஏன் நம் துன்பத்தை சொல்லி அவரிடம் கெஞ்ச வேண்டும் என்கிற தன்மானம் இங்கே வெளிப்படுகிறது. அன்பில்லாதவரிடம் அழும் கண்ணீருக்கு மதிப்பில்லை என்பதே இதன் சாரம். திருக்குறள் 1238. முயங்கிய கைகளை யூக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். பொருள். முன்பு ஒருமுறை காதலர் என்னை கட்டித் தழுவியிருந்த தன் கைகளை ஒரு கணம் தளர்த்தி அப்புறப்படுத்த நினைத்தபோதே, அதாவது ஊக்க, பசுமையான பொன் வளையல்களை அணிந்த பைந்தொடி, அதாவது பசுமையான பொன் வளையல்களை அணிந்த இந்த பேதையாகிய என் நெற்றி பிரிவை அஞ்சி உடனே நிறம் மாறிப் போய்விட்டது. அதாவது பசந்தது.
அப்படியிருக்க இப்போது அவர் உண்மையிலேயே என்னை பிரிந்து சென்றால் என் நிலை என்னவாகும்? பிரிவின் நினைவே உடலை நிறம் மாற்றும் அளவுக்கு தலைவியின் காதல் ஆழமானது என்பதை விளக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம், அதாவது அஷ்டபதி. ராதையின் அச்சம். கிருஷ்ணனின் அணைப்பில் இருக்கும்போதே அவனது சிறு அசைவும் தனக்கு பிரிவை தந்துவிடுமோ என ராதை அஞ்சுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா ஹரி மம பாஹுபந்தனே ந திஷ்டதி ததா மம புஜௌ கார்ஸ்யம் கச்சதஹ மம வலயானி ஸ்வயமேவ கரதலாத் ஸ்ரம்சந்தே கிமேதத். விளக்கம்: ஹரி என் அணைப்பில் இல்லாதபோது என் கைகள் மெலிந்து போகின்றன. என் வளையல்கள் தாமாவே என் கைகளை விட்டு நழுவுகின்றன. இது என்ன விந்தை? வள்ளுவர் இங்கே முயங்கிய கைகளை யூக்க, அதாவது அணைத்த கைகளை தளர்த்த அல்லது அப்புறப்படுத்த முயல என்று சொல்வதையே ஜெயதேவர் பாஹுபந்தனே ந திஷ்டதி என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புரூரவா காதலியின் நுட்பமான காதலை உணர்ந்து அவள் பிரிவை நினைத்த மாத்திரத்திலேயே நிறம் மாறுவதை காளிதாசர் மூலம் இவ்வாறு விளக்குகிறார். பிரியா விரஹஸ்மரணேன லலாட்டதலம் பாண்டுஜாதம் கிம் அஹம் அனிஷ்டம் கிருதவான் தவ நேத்ரே அஸ்ருபூர்ணே. விளக்கம்: காதலனின் பிரிவை நினைத்த மாத்திரத்திலேயே நெற்றி வெளுத்துப் போய்விட்டது. நான் என்ன தீமை செய்தேன்? உன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கின்றன. வள்ளுவர் இங்கே பசந்தது நுதல், அதாவது நெற்றி பசலை கொண்டது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிபொழிகின்றன. சிருங்கார ரசம், அதாவது விரக பய பாவம். சிருங்கார ரசத்தில் இது பாவ சபலதா எனப்படும், அதாவது ஒரு உணர்ச்சி மற்றொரு உணர்ச்சியை தூண்டிவிடுவது. அணைப்பு என்பது கூடலின் உச்சம், அதன் நெகிழ்வு என்பது பிரிவின் தொடக்கம். அந்த சிறு நெகிழ்வும் தலைவிக்கு ஒரு பெரிய ஆபத்தாக தெரிகிறது. அமருக சதகத்தின் ஒரு பாடல்: அணைத்த கைகளை எடுத்தாய், என் அழகு கைகளை தொடுத்தாய். கண்ணை திறந்தால் போதுமே என் காதலன் இல்லை என்ற செய்தியை சொல்ல. விளக்கம்: முயங்கிய, அதாவது கட்டித் தழுவிய; யூக்க, அதாவது தளர்த்த அல்லது அப்புறப்படுத்த முயல; பசந்தது, அதாவது நிறம் மாறியது; நுதல், அதாவது நெற்றி. தலைவியின் காதல் ஒரு மென்மையான மலரைப் போன்றது. அவர் கைகளை எடுத்தவுடனேயே என் நெற்றி வாடிப்போய்விட்டது என்று தலைவி கூறுவது அவளது தன்னலமற்ற காதலின் உச்சத்தை காட்டுகிறது. திருக்குறள் 1239. முழக்கிடைத்த தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழைக்கண். பொருள்: காதலருடன் நான் அணைத்துக் கொண்டிருந்த, அதாவது முயக்கு என்ற அந்த நெருக்கமான இடைவெளியில் ஒரு மெல்லிய குளிர்ந்த காற்று நுழைந்து எங்களை பிரித்தது, அதாவது போழ. அந்த ஒரு கண பிரிவை தாங்க முடியாமல் பேதையாகிய என் பெரிய குளிர்ந்த கண்கள் உடனே ஒளியிழந்து பசலை நிறத்தை அடைந்துவிட்டன. அதாவது ஒரு சிறு காற்று நுழைவதைக் கூட பிரிவாக கருதி உடல் நிறம் மாறும் அளவுக்கு தலைவியின் காதல் நுட்பமானது என்பதை விளக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம், அஷ்டபதி. ராதையின் அணைப்பு. கிருஷ்ணனுடனான நெருக்கத்தில் எந்த ஒரு மூன்றாவது பொருளையும், அதாவது காற்று உட்பட, ராதை அனுமதிக்காத நிலையை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஆலிங்கனே அந்தரே வாயுஹு அபி ந பிரவிசதி யதி அல்ப அந்தரம் பவதி தர்ஹி ராதாமுகம் மலினம் பவதி. விளக்கம்: அணைப்பின் ஊடே காற்று கூட நுழையவில்லை. ஒருவேளை சிறு இடைவெளி விழுந்தால் கூட ராதையின் முகம் உடனே வாடி மங்கிவிடும், அதாவது மலினம். வள்ளுவர் இங்கே தன் வழி போழ என்று சொல்வதையே ஜெயதேவர் வாயுஹு அபி ந பிரவிசதி என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். சிவபெருமான் பார்வதியை அணைத்திருக்கும்போது இடையில் காற்று புகுவதையும் ஒரு பிரிவாக கருதும் அந்த தீவிர காதலை காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். நிபிட உபகூஹனே யத்ர வாயுமார்கः ந வித்யதே தத்ர விரஹ பயம் கதா கிந்து பிரேமா தத் சஹதே. விளக்கம்:
நெருக்கமான அணைப்பில் காற்று புகும் வழியே இல்லை. அங்கு பிரிவுக்கு இடமேது? ஆனாலும் காதல் அந்த சிறு இடைவெளியை கூட பொறுப்பதில்லை. ந சஹதே. வள்ளுவர் இங்கே பசப்புற்ற, அதாவது நிறம் மாறியது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. சிருங்கார ரசம், அதாவது சந்திர ஆலிங்கன பாவம். இது சிருங்கார ரசத்தில் ஏகி பாவம் எனப்படும், அதாவது இரண்டு உடல்கள் ஒன்றாக தைந்து விடுதல். அந்த நிலையில் இடையில் நுழையும் காற்று ஒரு வாளை போல செயல்படுகிறது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். உயிரும் உயிரும் கலந்திருக்க ஒரு காற்று புகுந்து பிரித்ததே, கண்ணிமைக்கும் நேரத்தில் என் கண்கள் ஒளியை தொலைத்ததே. விளக்கம். முயக்கு, தழுவுதல். தன்வழி, குளிர்ந்த காற்று. போழ, பிளக்க, வாகை போல பிளக்க. பசப்பு, பசலை நிறம். பெருமழைக்கண், குளிர்ச்சியான பெரிய கண்கள். தலைவி தன் காதலை எவ்வளவு தீவிரமாக உணர்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. காற்று குடுந்ததற்கே என் கண்கள் பசலை கொண்டன என்றால், அவர் கடல் கடந்து சென்றிருக்கும் இப்போது என் உடல் என்ன ஆவதிருக்கிறது என்பது தலைவியின் ஆழமான கேள்வி. திருக்குறள் 1240. கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. பொருள். ஒளி பொருந்திய நெற்றியானது காதலரின் பிரிவை தாங்காமல் உடனே பசலை நிறம் அடைந்து விட்டதை பார்த்து, என் கண்களும் தானும் பசலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு துன்பத்தை, அதாவது பருவரலை அடைந்துவிட்டன. ஒரு உறுப்பு பசலை கொள்வதை பார்த்து மற்றொன்றும் பூட்டி போட்டுக்கொண்டு அழகு குன்றுவதை தலைவி வியப்புடன் நோக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். ராதையின் அங்கங்கள். கிருஷ்ணனை பிரிந்த ராதையின் ஒவ்வொரு அங்கமும் மற்றொன்றை விட அதிக துயரத்தைக் காட்ட போட்டியிடுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். லலாடம் பாண்டுவர்ணம் நேத்ரே து அஸ்ருபூர்ணே கிம் ஏகஸ்ய து துக்கம் அந்யேன அனுகாரியம். விளக்கம். நெற்றி வெளிறிப் போய்விட்டது, கண்கள் கண்ணீரார் நிறைந்திருக்கின்றன. ஒரு உறுப்பின் துயரத்தை மற்றொன்று பின்பற்றி செய்கிறதோ என்கிறார். வள்ளுவர் இங்கே செய்தது கண்டு என்று நெற்றி செய்ததை பார்த்து கண்கள் செய்தன என்பதையே ஜெயதேவர் அனுகாரியம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு துயரிலிருக்கும் ஒரு பெண்ணின் உடல் தன் அழகை தானே அழித்துக் கொள்வதில் ஒரு வேகத்தை காட்டுவதாக காளிதாசர் விளக்குகிறார். முககமலம் மலினம், நேத்ரம் அஞ்சனரஹிதம், சர்வம் ச ஷரீரம் ஸ்பர்தயா இவ க்ஷீயதே. விளக்கம். முகத்தாமரை மங்கிவிட்டது, கண்கள் மையின்றி வாடுகின்றன. ஒட்டுமொத்த உடலுமே ஒன்றுடன் ஒன்று போட்டியிடுவது போல தேய்ந்து போகிறது. வள்ளுவர் இங்கே பருவரல் எய்தின்று, அதாவது துன்பத்தை அடைந்துவிட்டன போட்டி போட்டுக்கொண்டு என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த ஸ்பர்தா என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசத்தில் இது சர்வாங்க பரிதாபம் எனப்படும். அதாவது பிரிவு என்பது ஒரு உறுப்பை மட்டும் பாதிக்காது, அது காட்டுத்தீ போல உடல் முழுவதும் பரவுகிறது. நெற்றி முதலில் பசலை கொண்டது, அதை பார்த்த கண்கள் நான் மட்டும் ஏன் அழகாக இருக்க வேண்டும் என்று கருதி தாமும் ஒளி இழக்கின்றன. அமருக சதகத்தின் ஒரு பாடல். நெற்றி வெளுத்ததைக் கண்டேன், என் கண்களும் ஒளியை துறந்தன. அவர் பிரிந்த துயரத்திலே என் அழகுகள் ஒன்றையொன்று கொன்றன. விளக்கம். ஒண்ணுதல், ஒளி பொருந்திய நெற்றி. பசப்பு, பசலை நிறம். பருவரல், துன்பம். எய்தின்று, அடைந்துவிட்டது. பொதுவாக ஒரு உறுப்பு வாடினால் மற்றொன்று ஆறுதல் தரும். ஆனால் இங்கே நெற்றி வாடியதை பார்த்து நானும் வாடுவேன் என்று கண்கள் அடம்பிடிக்கின்றன. என் உடலே எனக்கு எதிராக போர் விரிக்கிறதே. ஒருவர் செய்த பிரிவுக்கு உறுப்புகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அழிகின்றனவே என்று தலைவி தன் கையறு நிலையை சொல்கிறாள். இத்துடன் உறுப்பு நலன் அழிதல் அதிகாரம் இனிதே நிறைவுற்றது. உறுப்பு நலன் அழிதல். தேக அபிமானம் அழிதலும் ஆத்மச் சுடரும். இந்த அதிகாரத்தில் தலைவன் பிரிந்த துயரால் தலைவியின் கண்கள் ஒளி இழப்பதையும் உடல் மெலிந்து கைகளில் அணிந்திருக்கும் வளையல்கள் கழண்டு விழுவதையும் வள்ளுவர் பாடுகிறார். இது வெறும் உடல் மெலிவு அல்ல, ஒரு பக்தன் இறைவனுக்காக தன் தேக அபிமானத்தை முழுமையாக துறப்பதை குறிக்கிறது. 1. கண்கள் ஒளி இழத்தல். தலைவர் பிரிந்ததால் என் கண்கள் ஒளியை இழந்துவிட்டன.
அவை அழுத கண்ணீரால் சிவந்து போயின என்கிறார் தலைவி. ஆன்மீக பொருள். இது புலன்கள் தன் புறவயமான சக்தியை இழப்பதை குறிக்கிறது. புற உலகை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அகக்கண்ணால் இறைவனை தேடும்போது சாதாரண கண்களின் ஒளி மங்குவது ஒரு தியான நிலை. 2. வளையல்கள் கழண்டு விழுதல். தலைவர் பிரிந்தவுடனே என் தோள்கள் மெலிந்தன. அதனால் நான் அணிந்திருந்த வளையல்கள் என்னை கேட்காமலேயே கழண்டு வீழ்கின்றன. ஆன்மீக பொருள். வளையல்கள் மற்றும் அணிகலன்கள் என்பவை சமூக அந்தஸ்து மற்றும் அகங்காரத்தின் குறியீடுகள். இறைவனை அடைய துடிக்கும் ஆத்மா தன் நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைக்கும்போது இத்தகைய உலகியல் அடையாளங்கள் தானாகவே கழண்டு விழுந்துவிடும்.